எப்பவுமே நீங்க சண்டை போட்டுட்டே இருக்க மாட்டீங்கல்ல, நான் வரக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க நார்மலா தான் பேசிட்டு இருந்தீங்க. சோ தனியா இருக்கும்போது நீங்க எப்படி இருப்பீங்கன்னு கேக்குறான். இதை கேட்டோன்னே ஹேனாக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. காபாவும் நாங்க 2 பேர் சேர்ந்து கேம் விளையாடுவோம், 2 பேர் சேர்ந்து சாப்பிடுவோம், அப்புறம் வீக்கெண்ட்ஸ்ல வெளியே போவோம். இந்த மாதிரி நார்மல் வேலைக்கு தான் பண்ணிட்டு இருப்போம். உங்கள மாதிரி தான், வேற ஒண்ணும் இல்ல. ஹேனா இதை கேட்டுட்டு டென்ஷன் ஆயிட்டு, என்னது 2 பேர் சேர்ந்து வீக்கெண்ட்ல வெளியே போவோமா? போன வாரம் அனிமே பார்க்கணும்னு வீட்லயே உட்கார்ந்தது யாரு? காபா டென்ஷன் ஆயிட்டு, மென்டல் நாயே, வாரம் ஃபுல்லா உட்கார்ந்து ரெக்கார்ட் பண்ண அனிமேவை பார்க்க வீக்கெண்ட்ல தான் எனக்கு சான்ஸ் கிடைக்குது. இந்த விஷயத்துல ஹீரோ முன்னாடி என்கிட்ட பேசாத. ஹேனாவும் இந்த மாதிரிலாம் சொல்லி சமாளிக்காத. உனக்குன்னு தனியா ஹாபிஸ் எல்லாம் இருக்கு, அதை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். ஆனா நீ வீக்கெண்ட்ல வெளியே கூட்டிட்டு போவேன்னு நினைச்சேன் அப்படின்னு கியூட்டா சொல்ல, அதுக்கு காபாவும் ஆனா நீயும் தானே அனிமே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன்னு ரிப்ளை கொடுக்கறான். இது பார்த்த ஹீரோவும் இவர் தப்பான ஆன்சர் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறான். இவன் இப்பவும் இது ஒரு கேம் மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஹேனாவும் டென்ஷன் ஆயிட்டு என்கிட்ட பேசாதுன்னு சொல்லி அங்கிருந்து போறான். காபாவும் அவளோட கை பிடிச்சு, எதுக்கு இப்ப கோவப்பட்டுட்டு போற, நில்லு. சரி, போன வாரத்துக்கு பதிலா இந்த சண்டே வருதுல, அப்ப உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து மூவிங் அப்புறம் ஷாப்பிங்ல போலாம். அதனால என்ன மன்னிச்சுக்கோ ஹேனாக்கோ அப்படின்னு காபா கியூட்டா சொல்றான். இதை கேட்டோன்னே ஹேனாவும் கண் கலங்கிடுறா. இதுதான் கரெக்டான ரெஸ்பான்ஸ் சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா ஹேனா பலார்னு ஒரு அற அறிஞ்சிட்டு, வாய மூடு, சண்டே மறந்துடாதுன்ட்டு போறான். காபா டென்ஷன் ஆயிட்டு, யார் மறக்கிறான், நாளா மறக்க மாட்டேன், நீ மறந்துடாதுங்கிறான். காபாவும் அற வாங்கிட்டு அவ சரியான தலைவலின்னு சிரிச்சுட்டே சொல்றான். இது எல்லாத்தையும் அவன் ரசிக்கிற மாதிரி தெரியுது. அப்ப ஹீரோவும், காபா நீங்களும் நானும் ஒரே மாதிரி கிடையாது. காபாவும் எதுல ஒரே மாதிரி கிடையாதுன்னு கேட்க, அவனும் எதுவும் சொல்லாம அங்கிருந்து போயிடுறான். காபாக்கு இவன் ஏன் இப்படி சொன்னான்னு கன்ஃபியூஸ் ஆயிருது. ஒருவேளை நருமிக்கு புரியுமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஹீரோ வந்து காபாவும் ஹேனோட ரிலேஷன்ஷிப்பும் அவனோடதும் நருமியோட ரிலேஷன்ஷிப்பும் ஒரே மாதிரி இல்லன்னு சொல்லியிருப்பான். அடுத்த சீன்ல ஸ்டார் பக்ஸ் காமிக்கிறாங்க. ஹேனாவும்